நீல நிற ஜோதி. இதுல தியானிக்கின்ற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு புது வெளிச்சத்தை, புது பயணத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு. என்னுடைய நோக்கத்துக்குள்ள என்ன அப்படின்னா, இந்த தியானம் எல்லாராலையும் பண்ணிட முடியாது. இந்த தியானம் எல்லா நேரத்திலையும் எல்லாத்தையும் சக்சஸ் பண்ண வச்சிடாது. ஆனா இந்த தியானம் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் கீழ்நிலையில இருப்பான். ஒரு மனிதன் பணக்காரனா கூட இருக்கலாம், ஒரு மனிதன் ஏழையா கூட இருக்கலாம். ஆனா பணக்காரனும் கீழ்நிலையில இருப்பான், ஏழையும் கீழ்நிலையில இருப்பான். ஏன்னா அவன் அறியாமலே நிறைய பிழைகளோ நிறைய தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த அறியாமையில செய்கின்ற நிறைய பிழைகளையும் தவறுகளையும் இந்த தியானம் ஒரு இடத்துல ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப பிரதானமாக உடல்ல மனம், இந்த கண்கள், மூளை, இந்த மூணு தான் பெரிய ரோல் பண்ணுது. இந்த மூணை எவன் கட்டுப்படுத்த நினைக்கிறானோ, எவனுக்குள்ள கட்டுப்பாடா அது மாறுதோ, அவன் தியானத்திலிருந்து ஜெயிக்கிறான்னு அர்த்தம். ஒரு உயர்ந்த செயலாக மாறுறான்னு அர்த்தம். ஏன்னா இந்த மனதையும் இந்த கண்களையும் மூளையையும் ஒருத்தன் கட்டுப்படுத்த முடியாது. மூளை என்பது நம்ம சொல்றது, முக்கியமாக சொல்றது பெடரிய சொல்றோம். இந்த மூணுக்குள்ளதான் மனிதனாக இருக்கிறவன், ஒவ்வொரு மனிதனும் அகப்பட்டு கிடக்கிறான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மூணுக்குள்ளதான் நீங்க அகப்பட்டு கிடக்குறீங்க. இந்த மூணோட செயல்ல தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னையே ஒரு பெரிய செயல் வடிவமாக எடுத்துக்கொண்டு பிரயாணித்து கொண்டே இருக்கிறான். இந்த மூணும் என்னைக்காவது நல்வழிப்படும் போது, நல் செயல் மாறும்போது ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள இருக்கும். நான் தியானத்துக்குள்ள ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு தலைப்பகுதியில ஒரு வேலை நடந்ததுக்கு அப்புறம், தலையில இருக்கிற ப்ராசஸுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு இந்த தியானத்திலே உள் உணர்வாக என்னை வழிநடத்தப்பட்டு, எனக்கு அந்த உள் உணர்வு என்ன பண்ணுச்சுன்னா, சூட்சும குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூட்சமம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள், என்ன செயல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சூட்சமங்கிறது லைவ்ல ஒருத்தர் ஒரு குருவா எப்படி இருந்து ஒருத்தர் பிரசன்ல வேலை செய்வாரோ, அந்த மாதிரி சூட்சமத்திலையும் ஒருத்தர் இருந்து வேலை செய்வார்னு அர்த்தம். அந்த குருவுக்கு சூட்சமம் தான் நிஜம்னு அர்த்தம். அப்ப அவர் உடல் இல்லாம அவருடைய உருவத்தை காட்டிக்காம அவருடைய அலைவரிசையாக இருந்து ஒரு மாணவனை தயார் செய்வார், ஒருத்தரை உருவாக்குவார். ஒரு செயல் வடிவம் இருக்கும். எத்தனையோ மலைகள்ல, காடுகள்ல, அருவிகள் கொற்ற இடங்கள்ல, ஒத்தையடி பாதைகள்ல, ஏன் ஓட்டலுடைய அறைகள்ல, ஓட்டலுடைய மாடியில, கோயிலுடைய பின்பகுதியில, கோயிலுடைய முன்பகுதியில, இரைச்சல் நிறைந்த பகுதியில, சாலைகள்ல, நிறைய இடங்கள்ல யாசகம் கேட்கிற அந்த யாசகம் கேட்டு பெஞ்சில எல்லாரும் காசுக்காக கோயில் வாசல்ல திருப்பரங்குன்றல உட்காந்துருப்பாங்க. நான் தியானத்துக்காக உட்கார்ந்துருந்தேன். தியானத்துக்கு கண்முழிச்சு பார்க்கும்போது யாசகம் வாங்குறவங்க 10-20 பேர் என் கூட உட்கார்ந்துருப்பாங்க. நான் யாசகத்துக்காக உட்காரல, இந்த தியானத்துக்காக உட்கார்ந்துருந்தேன். அவங்களுக்கு யாசகம் தான் முக்கியம், எனக்கு தியானமா முக்கியமா அந்த இடத்த தோண்டுச்சு. நான் அந்த இடத்த எப்படி பயன்படுத்தினேன், அவங்க எப்படி பயன்படுத்தினாங்கன்னு பாருங்க. அப்ப இந்த இடத்தை பயன்படுத்துறதுக்கு முக்கியமான காரணமாக அந்த சூட்சும குரு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு லைவ்ல ஒரு குரு இருந்து, இப்ப நான் நிறைய மாணவர்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், நிறைய ஒரு செயல் பண்றேன். அதே மாதிரி எனக்கு ஆரம்ப காலகட்டத்துல மிக நுட்பமா திருப்பரங்குன்றதுக்குள்ள என்னை வழி நடத்துறது, எனக்கு ஒரு பெரிய வேலை செய்தது, பெரிய செயல் வடிவம். அருணகிரியோட உதவி, அருணகிரியோட தயவு, அருணகிரியோட செயல், அந்த அருணகிரியோட சூட்சமம் என்னை மிக நுட்பமாக திருப்பரங்குன்றத்துல வழி நடத்துச்சு, என்னை பார்த்துக்காச்சு, என்னை பாதுகாத்துச்சு. அந்த செயல் வடிவம் தான் என்னை ஒரு பெரிய வடிவத்துக்குள்ள மாத்துறதுக்கான காரணமா இருந்துச்சு. அருணகிரியை நான் சந்திக்கிறதுக்கும் அந்த அருணகிரியோட சூட்சமத்தை நான் உணர்றதுக்கும் காரணமாக இருந்தது அந்த ஆரஞ்சு நிறம். அதுதான் தேவி ஆதிசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த தேவியோட செயல். அந்த தேவி எனக்குள்ள ஒரு பரிபூர்ணமாக சூட்சமத்துல இருந்து மிக தெளிவாக வழி நடத்தினாங்க. சூட்சமங்கிறதுக்கு என்னன்னா, மரணத்தை பெறாதவர்கள், பிறப்பு இறப்பு ரெண்டுக்கும் இல்லாதவங்க தான் சூட்சமம்னு சொல்லுவாங்க. இந்த சூட்சமத்துல எல்லா குருநாதர்களாலையும் வர முடியாது. அந்த சூட்சமத்தோடைய பிரசன்ஸ் எப்படின்னா, அவங்க மரணம் அடையக்கூடாது. அவங்க சமாதிக்கு போகும்போது கூட நிறைய பேர் சமாதிக்கு போறேன்னு சொல்லி மரணம் அடைஞ்சிருவாங்க. மரணம் அடைஞ்சா சூட்சமத்துல பணி செய்ய முடியாது. அது ரொம்ப முக்கியம். அதை நீங்க பார்த்துக்கணும். சூட்சமத்துக்குள்ள இன்னைக்கு நாம நிறைய இடங்கள்ல சூட்சமத்துல பணி செய்யறோம். அதுக்கு காரணம்
நமக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவம் தான் அது. அப்ப அந்த சூட்சமத்துல எனக்கு அந்த ஆதிசக்தியோட வழிபாடுகள், ஆதிசக்தியோட வழிகாட்டுதல் எனக்கு பயங்கரமான இருந்துச்சு. ஆதிசக்தி எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி செயல் வடிவம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. சித்தர்கள் வழிபடுற வாழையோ மனோன்மணியோ ஆதிசக்தியோ காளியை பத்தியோ எனக்கு தெரியாது. நாங்க சிறு வயதுல கிராமத்துல வழிபட்டிருக்கிற முறைகள், செயல்பட்டிருக்கிற விதங்கள்லாம் வேற. ஆனா இந்த துல்லியமாக இந்த வடிவங்கள் எனக்கு கிடைக்கப்பட்ட போது அடுத்த கட்டமாக ஆதிசக்தி மூலியமாக அந்த சூட்சமத்திலிருந்து அருணகிரி எனக்கு கிடைக்கப்படுறார். அவர் திருப்பரங்குன்றத்துல எனக்கு ஒரு துல்லியமாக ஒரு தியானத்தை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகளை எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. காலையில அதிகாலையில 4 மணிக்கு தியானம், 1 மணிக்கு தியானம், 7 மணிக்கு தியானம், 3 தியானம் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி எனக்கு சூட்சமத்துல எப்பொழுது அந்த குருமார்கள் வருவாங்கன்னு தெரியாது. சூட்சமவாசிகளா அவங்க எனக்கு எத்தனையோ இடங்கள்ல எனக்கு உயர்ந்த தியானத்தை, அந்த மறக்க முடியாத அனுபவங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதனாலதான் நிறைய இடங்கள்ல என்னால ஒரு நல்ல செயல் வடிவத்தை இந்த தியானத்துல உருவாக்கி கொள்ள முடிஞ்சிச்சு. மனிதர்களாக இங்க உருவாக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ பிரபலமான இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஆசிரமங்கள் குமிஞ்சு கிடந்த போதும், பிரபலமாக எத்தனையோ புத்தகங்கள் குமிஞ்சு கிடந்த போதும், இந்த சூட்சமவாசிகள் யாரிடமும் மனிதர்களிடம் அனுப்பாம, எந்த ஆசிரமத்துக்கும் என்னை அனுப்பாம நேரடியாக அவங்க கட்டுப்பாட்டுல வச்சு என்னை வழி நடத்தினாங்க. இப்ப இந்த உலகத்துல ஒரு தியானம் பரிபூர்ணமாக ஒரு குருவிடம் இருந்து எப்படி கிடைக்குதுன்னா, குரு நேரடியா இருக்கிறார், அவர்கிட்ட உபதேசம் ஒரு முறை பெற்றுட்டு போயிட்டோம்னா அவரே கதி என்று உண்மையாக தியானிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய சூட்சமத்தை பார்க்க முடியும். அவர் கண்டிப்பாக நல்ல தியானம் பண்றவன் கிடைப்பானு அலைகிறாங்க. இவ்வளவு நாள் வச்சுக்கோங்க, நான் இவ்வளவு நாள் பணி செஞ்சுட்டேன், யார் என்னுடைய சிஷியர்கள் என்று சொல்றது கூட ஆளு தேடுறேன். அப்ப ஒரு நல்ல தியானம் பண்றவங்களை நாங்க தேடுறோம். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, நீங்களா ஒரு மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு நானும் தவம் பண்றேன், 10 வருஷம் பண்றேன், 5 வருஷம் பண்றேன், எனக்குள்ள ஒரு விஷயம் வருது, எனக்குள்ள போகுது, நானே ஒரு நல்ல நிலையில இருக்கிறேன், அது யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, சொன்னா வேற மாதிரி நினைச்சிருவாங்களோ, இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்களோ, இல்ல இந்த ரகசியத்தை சொன்னா வெளியில போயிருமோ, அப்படிலாம் நீங்களா ஒரு விஷயம் பண்றீங்க. ஒரு நல்ல தியானம் பண்றவனை சூட்சமத்துல இருக்க குருநாதர் தேடுவார், நம்ம தேடுவோம். ஏன்னா நல்ல தியானம் பண்றவங்களை இறைவன் ஒரு பொழுதும் விடுறதா கிடையாது. இந்த பாருங்க, என்ன கடன்காரன் துரத்துனா, என்னை வறுமை துரத்துனுச்சு, என்ன உறவுகள் துரத்துனுச்சு, ஆனா தியானமும் என்ன துரத்துனுச்சு. அப்ப தியானம் என்ன துரத்தும் போது அந்த சூட்சம குரு எத்தனை ப்ராப்ளங்கள் வந்தாலும் என்னுடைய செல்போனை சைலண்ட்ல போட்டுட்டு நான் உட்காந்து பழனி மலையில தியானம் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் அவ்வளோ ப்ராப்ளம். ஆனா தியானத்துல சூட்சம குரு ப்ராப்ளத்தை எல்லாம் அவருக்கு மைண்ட்ல கிடையாது. தியானத்துக்குள்ள நான் எதை பெறணுமோ, எதை செய்யணுமோ அதை செய்ய வச்சார். தியானத்தை முடிச்சுட்டு எழுந்து செல்போனை ஆன் பண்ணா அவ்வளோ மிஸ்டு கால் இருக்கும். அது ஆன் பண்ணி திருப்பி பேசணும்னா அவங்க நம்மளை எப்படி பேசணும்லாம் தாண்டி பேசுவாங்க. ஆனா அவ்வளோ வடிவத்துக்குள்ளேயும் இந்த தியானம் என்ன பண்ணுச்சுன்னா, நம்மளை தவறான பாதைக்கு போக விடல, தவறான சிந்தனைக்கு எடுத்துட்டு போகல. நம்ம நினைச்சிருந்தா தப்பான தொழில் பண்ண போயிருக்கலாம், தப்பான மனிதர்களோட போயிருக்கலாம், தப்பான முடிவுகள் எடுத்திருக்கலாம், தப்பா கூட நம்ம வாழ தொடங்கி இருக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்றதுக்கு ஒரு ஐடியா யோசிச்சிருக்கலாம், தப்பான மனிதர்களோட சிநேகிதம் கிடைச்சிருக்கலாம். ஆனா நம்ம கூட இருந்தது யாரு? சூட்சம குரு. அப்ப அந்த சூட்சம குரு ஒரு மனிதனை எவ்வளவு துல்லியமாக வழி நடத்துறாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு கடவுள் என்பதோ ஒரு குரு என்பதோ அவங்க அழுவவே கூடாது. அவங்க கஷ்டம் வரும்போதெல்லாம் கரண்ட் பில் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அவங்களுக்கு தேவையான போதெல்லாம் பேங்க்ல அடகு வச்சிருக்க கம்மலை திருப்பி கொடுக்கணும், செயினை திருப்பி கொடுக்கணும், அவங்க வீட்டுல இருக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் ஒரு குரு உதவணும்னு நினைக்கிறாங்க. என்னுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் என்னுடைய குருவோ என்னுடைய கடவுளோ உதவலைங்க. ஆனா என்னை நல்வழிப்படுத்தினாங்க. எது எனக்கு கிடைக்கப்படணும், எது என்ன பாதுகாக்கும், எது என்ன ஒரு தனிமரமா நிக்க வைக்கும், எது என்ன தனித்துவமா ஆக்கும். ஒரு பேங்க்ல இருக்கிற செயினை எனக்கு மூட்டி கொடுத்திருந்தாருன்னா நான் அந்த தியானத்துல முன்னேறி இருக்க மாட்டேன். ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கடன்காரன் என்ன துரத்தும் போது அந்த 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கடனை அடைச்சிருந்தாருன்னா நான் அந்த தியானத்துல முன்னேறி இருக்க மாட்டேன். அவர் எனக்கு எதை செய்யப்படணுமோ அதை செஞ்சார். அதனால என்ன நடந்துச்சுன்னா, என்னுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லக்கூடிய என்னுடைய உயிர் துளி, அந்த நாத விந்துன்னு சொல்லக்கூடிய அதுல மாற்றம் ஏற்படும் போது, நரம்பு மண்டலங்கள்லாம் விழிக்கும் போது பெரிய மாற்றத்துல எனக்குள்ள இருக்கிற அந்த உயிர் பிரகாச துளிகள் என்ன பண்ணுச்சுன்னா, அது ஒரு நல்ல வழியில நல்ல செயல்ல எனக்கு உதவுறதுக்கான நிறைய மாணவர்களை உருவாக்கி கொடுத்துச்சு. அப்புறம் அது என்ன ஆயிடுச்சு, இந்த உயிர் துளிகளே
சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் அதுவே சால்வ் பண்ணுச்சு, அதுவே எடுத்துட்டு போனுச்சு. அப்ப இந்த தியான வடிவம் எவ்வளவு பெரிய செயலா இருக்கு பாருங்க. ஒரு மரத்தை உருவாக்கிட்டீங்கன்னா 10 பேர் நிழலுக்கு பயன்படுத்தலாம். நிறைய நீங்களே உட்கார்ந்து அங்க ஒரு தனி மனிதனாக பெரிய ஒரு இறை வடிவத்துல கூட ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்து வாழலாம். ஒரு மரத்தடியிலே ஒரு மனிதன் வாழ்ந்து சரித்திரம் படைத்தவள்லாம் இருக்கிறான். நிறைய ஞானிகள் மரத்தடி தான் என் இருப்பிடம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு தனியா ஒரு மரம் மாதிரி நீங்க வளரணும்னா அதுக்கு முக்கியமாக காரணம் இந்த மாதிரி குருவோடைய நல்வழியும் நல் வழிகாட்டுதலும் வேணும். அப்ப குருவை எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது. வீட்டுல சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு குருவை தேடுறது, சுவிட்ச் போர்ட்ல சுவிட்ச் ஒர்க் ஆகலைன்னா குருவை தேடுறது, வெந்நீர் பாத்ரூம்ல வரலன்னா குருவை தேடுறது, கீழே உளுந்து கொஞ்சோண்டு சிராப்பு வந்துருச்சுன்னா அதுக்கு குருவை தேடுறது. இது எல்லாத்துக்கும் குருவை தேடக்கூடாதுங்க. குருங்கிறது அவன் உன்னை உருவாக்க தான் ட்ரை பண்றான். நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உன்னுடைய அந்த உள்வினையில நீ கடக்கணும், நீ பார்க்கணும். வெற்றிங்கிறது சாதாரணமா கிடைச்சிட்டு அது வெற்றி கிடையாது. தியானத்துல இந்த உலகத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் லட்சக்கணக்கான பேர் தியானம் பண்றாங்க. யார் என்ன முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா, யார் என்ன வடிவத்துல இருக்கிறா சொல்லுங்க. இந்தியாவுல பாரதத்துல ஏறத்தாழ 156 ஆண்டுகளாக எத்தனையோ குருமார்கள் வந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இந்தியா முழுக்க தியானம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சாதித்தவன் தியானத்துல பாத்தீங்கன்னா குறைந்த பட்சத்துல கூட அந்த லிஸ்ட்ல எடுத்துட்டு வர முடியாதவங்க தான் இருக்கிறாங்க. அப்புறம் ஞானிகளாக சாதிக்கப்பட்டவன் எல்லா பேருமே அவன் சுயம்பாக சூட்சமத்துல இருந்த குருவிடம் இருந்து கற்றுக்கிட்டவன் தான் வந்திருக்கிறான். ஆசிரமத்திலிருந்து உருவாகி வந்தவன் எவன்னு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு 150 ஆண்டுகள்ல ஒருத்தன் கூட இல்லை. இந்த ஆசிரமத்திலேருந்து நான் உருவாகி வந்து பெரிய ஞானியா இருக்கேன்னு என் கண்ணுக்கு தெரிந்து ஒருத்தனையும் காணும். அப்ப அது ஒரு பிராக்டிகலாக, ஒரு தொழிலாக, ஒரு செயலாக போய்கிறது. அது மாதிரி இல்லாம ஒரு குரு சூட்சமத்துல வருவார். அப்ப உண்மைத்தன்மை என்பதை என்னங்கிறத அறிஞ்சுக்கணும், காத்திருக்கணும், பொறுமையா செயல்படணும். எல்லா இடத்துலயும் எமோஷன் ஆகக்கூடாது. கடைப்பிடிக்க முடியாது, ஆனா கடைப்பிடித்து பாருங்க. என்னால கடைப்பிடிக்க முடியல. திருப்பரங்குன்றத்துல நான் அழுகாத நாட்கள் இல்லை, சோர்வடையாத நாட்கள் இல்லை. துயரத்துல வானத்தையும் 4 திசைகளையும் எங்கேயாவது ஒரு இடத்துல வெளிச்சம் தெரியுமான்னு பார்த்து கொண்டிருந்த காலங்கள்லாம் உண்டு. ஆனா சுட்சுமவாசியாக இருக்கக்கூடிய குருநாதர்கள் என்னுடைய ஒரு செயலுக்கு கூட செரிசாய்க்கல. இன்னும் அவங்களுடைய டார்கெட்டு இவன் தியானத்துல உயரப்படணும், இவனுக்கு தியானம்தான் இப்ப வேணும். எத்தனை பேர் இவனை அடிச்சாலும் சரி, எத்தனை பேர் இவனை துன்புறுத்தினாலும் சரி, எத்தனை பேர் என்ன செய்தாலும் இவன் தியானத்தில் வளரப்பட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் காத்திருக்க வச்சாங்க. அப்ப நான் எத்தனை வடிவத்துல என்னை பல பேர் நகைத்து இருக்கிறாங்க. பல பேர் இவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க. அந்த இடங்கள்ல எல்லாம் நான் தலை குனிந்து போய் கூணி குறுகி இருந்த காலகட்டங்கள் எல்லாம் இருந்திருக்கிறேன். ஆனா அதற்கப்புறம் இந்த தியானம் மேலும் வளர்ந்ததுக்கு அப்புறம், ஒரு நல்வழி வந்ததுக்கு அப்புறம், அந்த சூட்சும குருக்கள் தன்னுடைய நிஜத்தையும் தன்னுடைய வெளிப்பாடுகளையும் தனக்குள்ளே நடக்கின்ற உண்மைத்தன்மையையும் இந்த தியானத்தை எப்படி கற்றுக்கொள்ளணும், உடல்ல எப்படி மாற்றம், ஒரு நரம்பியல் நிபுணர்கள் டாக்டர், ஒரு பெரிய ஸ்கேன் எடுக்கக்கூடிய அவங்க, பெரிய பெரிய உடல் சம்பந்தமா இருக்கக்கூடிய டாக்டர்கள் அறிய முடியாத அந்த அற்புதமான விஷயத்த உடல் அக்கக்கா உடல்ல இருக்கிற எல்லா பகுதியையும் அறியக்கூடிய வாய்ப்புகளை, உறுப்போட தன்மைகளை, உடல்ல இருக்கிற எல்லா தன்மைகளையும் அறியக்கூடிய வாய்ப்புகளை எனக்கு ஒரு தத்துருவமாக என் உடலை வச்சே ஒரு ஆராய்ச்சியை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ஆராய்ச்சியை சாதாரணமா எடுத்துக்க முடியாது. என்னை இப்படி ஒரு மேம்பாட்டு நிலைக்கு உருவாக்குனவங்க சூட்சும குரு. அப்ப அந்த குருவை நான் அருணகிரி சிகப்பா இருப்பாரா கருப்பா இருப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஆதிசக்தி கருப்பா இருப்பாங்களா சிவப்பா இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா என்னோட பல நாட்கள் பயணிச்சவங்க, என்னை துல்லியமா வழி நடத்தினவங்க, என்னை வாழ வச்சவங்க. இன்னைக்கு நான் நிக்கிறேன் தியானத்துலன்னா அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவங்க இவங்க. இந்த வளர்ச்சி எனக்கு என்ன ஆச்சுன்னா நீல நிறத்தை காட்டுச்சு. அந்த நீல நிறம் வாழ்க்கையில பெறவே முடியாத ஒரு சூழல், அந்த சூழலை எனக்கு உருவாக்கி கொடுத்துச்சு. அப்படியாப்பட்ட தத்துருவத்தையும் அப்படியாப்பட்ட அதிசயத்தையும் உருவாக்கி கொடுத்துச்சு. எத்தனையோ இடங்கள்ல என்னுடைய தியானத்துக்குள்ள இருந்தாலும் என் வாழ்க்கையில மறக்க முடியாத, கழுத்துக்கு மேல எனக்கு நடந்த அனுபவங்கள் என் வாழ்நாள்ல மறக்க முடியாது. என் வாழ்நாள்ல நான் எழுதப்படாத பல பக்கங்கள் இருக்கிறது. அந்த கழுத்து பகுதியில அந்த உள்நாக்கு சொல்ற இடமா இருக்கட்டும், பெடரியா இருக்கட்டும், நெத்தியா இருக்கட்டும், இதெல்லாம் விவாதிக்க முடியாத பேர் ரகசியம், பேர் உண்மைகள். ஒரு மனிதனுக்குள்ள இருக்கின்ற அவ்வளவு பெரிய அந்த அனுபவம் என்பது அது ஒரு சாதாரண நிகழ்வுகள் அல்ல. அப்ப எவ்வளவு பெரிய துல்லியமா ஒருத்தனை உருவாக்கி நானே இன்னைக்கு சூட்சும குருவாக எத்தனையோ மாணவர்களுக்கு வழி நடத்துறேன்.
என்ன ஒரு சூட்சும குரு வழி நடத்தி இன்னைக்கு நான் சூட்சும குருவாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்பட்டிருக்கேன். அப்ப நீங்க நினைச்சு கொள்ளணும், தமிழ்நாட்டுல, இந்தியாவுல, உலகத்துல பிறந்த யாருக்கு கண்ணீர் இல்லை, யாருக்கு கஷ்டம் இல்லை, யாருக்கு நோய் இல்லை, யாருக்கு துன்பம் இல்லை, யாரும் மரணம் அடையாம போகிறா. ஆனால் எல்லா இடத்துலையும் காத்திருந்து நிச்சயமாக நம்பகத்தன்மையோட ஒரு சவாலோட ஒரு புது சரித்திரத்தை எழுதணும். அன்னைக்கு ஒருவேளை என் வாழ்க்கையில என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய உறவு, என்னுடைய சுத்தி இருக்கிறது, என்னுடைய லட்சியம் இப்படி நான் நினைச்சு சராசரி மனிதனாக நான் சுத்தி தெரிஞ்சிருந்தேன்னா இந்த தியானத்துக்குள்ள இன்னைக்கு நாமும் ஒரு விஷயத்தை பெற்றிருக்கோம்ல, அதை கனவுல கூட பெற்றிருக்க முடியாது. அப்ப தியானம் பழகிற ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளேயும் ஒரு நெருப்பா ஒரு செயல் வடிவம் உள்ளுக்குள்ள இருக்கப்படணும். உங்களுக்குள்ள ஒரு நிதானம் இருக்கணும். எத்தனை இடங்கள்ல, எத்தனை ஊர்களுக்கு போனாலும், எத்தனை தியான சென்டர்களுக்கு போனாலும் உண்மையான குருநாதர் ஏற்றி வைக்கிற தீபம் எதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அனல் ஒரு தாயும் தகப்பனும் ஊரே ஒரு பெற்ற குழந்தையை தூக்குனாலும் அந்த குழந்தை கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கன்னா, தாயோடைய சூடையும் தகப்பனுடைய உடல் சூடை வச்சு கண்டுபிடிச்சிடும். இது நம்ம தகப்பன், இது நம்ம தாயின். அதே மாதிரி இந்த ஊர் உலகத்துல எங்க போனாலும் உன் குருநாதர் கொடுத்திருக்கிற உபதேசம், உன் குருநாதர் கொடுத்திருக்கிற தீட்சை, எல்லா செயலும் அக்னிதான் இருக்கும், எல்லா செயலும் ஒரு வெப்பம் இருக்கும். ஆனா உண்மையான ஒரு ஞானி கொடுக்கறது தீபமா இருக்கும், ஜோதியா இருக்கும், அது ஒரு நெருப்பா இருக்கும். அவன் கொடுக்கறது அதுதான். அந்த நெருப்பு தான், அந்த நெருப்பு ரொம்ப முக்கியம். அந்த நெருப்பு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். உண்மையான குருநாதர் யாருங்கிறது தெரிஞ்சு போயிடும். மகா தீபம் என்று சொல்றாங்கல்ல, அந்த மகா தீபத்துக்குரிய நெருப்பை உண்மையான குருநாதன் கொடுப்பான். ஊர்ல இருக்கிற எல்லா நெருப்பும் தாண்டி அந்த குருவோட நெருப்பு தனித்துவமா இருக்கும். அதுதான்டா சூரியன். இந்த உலகத்துல சூரியனுக்கு இருக்கிற அந்த வெப்ப சலனத்தை இவ்வளோ லட்சம் மைலுக்கு கீழே இருக்கிற பூமியில இருக்கும்போது அப்படி இருக்கு. நீ அருகாமையில போனோம்னா என்ன ஆவ? அப்ப அந்த நெருப்போட செயல் என்ன, அந்த வடிவம் என்ன? நீ அங்க இருக்குல்ல, அதே வடிவத்தை தான் இந்த இறைவனால, பதஞ்சலியால, ஆதிசக்தியால, அருணகிரியால, இந்த பெடரியில அவ்வளவு பெரிய சூரியனை பார்க்கிற வாய்ப்பை எனக்கு அளிச்சிருக்கிறாங்க. நீ சூரிய நமஸ்காரம் பண்றல்ல, காலையில எழுந்து சூரியனை பார்க்கறல்ல, அந்த சூரியனை எனக்குள்ளே காட்டினார்கள். அந்த சூரிய தன்மை, அந்த சூரியத்துடைய வெப்பத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த செயல், இந்த வடிவம் சாதாரணமா கிடைச்சிடுமா? இதற்கான ஒரே ஒரு செயல், எவ்வளவு பெரிய சவால் இருக்கு, எவ்வளவு பெரிய காத்திருக்கள் இருக்கு. நான் எத்தனை முறைகள் உங்கள்கிட்ட சொன்னாலும், நாம் தூங்காத இரவுகள்ல எத்தனையோ இரவுகள் தூங்கல. எத்தனை முறை திரையில் அழுகணும், ஒவ்வொரு நிமிடம் அழுகணும். எனக்கு நடந்திருக்கிற துயரத்துல அழுவறதுக்கு நேரம் பத்தாது. இங்க இருக்கிற பகல் முழுக்க நான் அழுகணும், இரவு முழுக்க அழுகணும். ஒரு ஸ்டெப் வைக்க முடியாது. 10 ரூபா நாணயம் கிடைக்காது. ஒரு டீ வாங்கி கொடுக்க ஆளு கிடையாது. உபதேசம் பண்றதுக்கு சொந்தக்காரெல்லாம் வரிஞ்சு கட்டி வண்டி எடுத்துட்டு வந்து உபதேசம் பண்ணிட்டு போவோம். எப்போ ஒருத்தன் கீழே சாய்வான்னு காத்துக்கிட்டு இருப்போம். இந்த சூழல் எல்லாம், எல்லா சூழல்கள்லையும் அந்த மரணம், அந்த தருவாயில கூட இந்த தியானத்தை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. என் மகன் ஒரு சீரியஸான நிலையில கூட மருத்துவமனையில இருக்கும்போது கூட அந்த மருத்துவமனைக்கு கட்டிலுக்கு கீழையும் என்னுடைய உயர்ந்த தியானமும் என்னுடைய உயர்ந்த சூட்சும குரு எனக்கு வழிகாட்டி கொண்டே இருந்தான். எல்லா இடங்கள்லையும் எனக்கு கண்ணீர்கள் வருவது குறைஞ்சே போனுச்சு. எனக்கு சோகம் இருந்துச்சு, ஆனா அந்த சோகம் என்னை தாக்கல. எனக்கு அழுவை அவ்வளவு சாமானியம் வராது. என் கண்கள்ல ஒரு எரிச்சல்ல கண்ணீர் துளி வேணா அந்த அழுக்கோட கசிவுல வேணா வெளியில வருமே வந்து நானா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத காலங்கள் எல்லாம் இல்லை. ஏன்னா இந்த தியானம் அப்படி ஒரு செயலை மாத்திடுச்சு. எனக்குள்ள ஒரு சோகம், எனக்குள்ள ஒரு இன்பம், அது மாதிரி எல்லாம் எனக்குள்ள அவ்வளவு சாமானியமாக ஏற்படாது. அப்ப நீங்க அதை பார்த்துக்கணும். தியானம் பழகிற மாணவர்கள் ஒரு சாதாரணமா கிடையாது. நான் ஒரு வகுப்பெடுக்கிற டீச்சரோ, வகுப்பெடுத்து சொல்லித்தர ஒரு குருவோ, அந்த மாதிரி எல்லாம் கடந்து ஏதோ ஒண்ணு இந்த உலகத்துக்குள்ள ஒரு சராசரி மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கிற அனுபவம் சாதாரண அனுபவம் கிடையாது. அப்படி ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். இந்த அனுபவத்தை கொடுத்துருக்கிறவங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னுடைய சொந்த உழைப்புக்கோ லாபத்துக்கோ என்ன உயர்த்தி காட்டணுங்கிறதுக்காகவோ என்ன பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த பிரபஞ்சம் செய்யல. இந்த உலகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும். இந்த உலகத்துடைய செயல் வடிவத்துல பெரிய மாற்றத்தை உருவாக்கணும். மொழி தெரியாத, ஜாதி மதங்களை கடந்து இருக்கிற மக்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தணும்.
சுவாசத்து வழியாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஒரு மருத்துவர் மாத்திரை இல்லாம, மருந்து இல்லாம மனதையோ கண்களையோ மூளையோ ஒரு செயல்ல, ஒரே செயல்பாட்டுல ஒரு நேர்கோட்டுல செயல்பட வைக்க முடியாது. விஞ்ஞானியால செய்ய முடியாது, இந்த நாட்டுடைய தலைவரால செய்ய முடியாது. ஆனா ஒரு குருவால செய்ய முடியும். ஒரு குரு நிச்சயமா செய்ய முடியும். ஆனா அதுக்கு உண்மையிலே என்னன்னா, ஒரு குருவுக்கு பேஸ் கொடுக்கணும், ஒரு குருவுக்கு காலம் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும். நீ ஒன்ன கொடுக்கணும், காத்திருக்கணும். நீ என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய உண்மை, உன்னுடைய நிஜம் சூட்சமத்துல நான் வருவேன். அப்படிதான் எனக்கு வந்தாங்க, அப்படிதான் எனக்கு செஞ்சாங்க. நீ எங்கேயோ ஒரு வட்டிக்கு வாங்கி வச்சுக்கிட்டு, பேங்க்ல கடனை வாங்கி வச்சுட்டு, என் கடனை என் குருநாதர் அடைக்க வரமாட்டாருன்னு நீ அழுகிற. நான் உன்னை உருவாக்க போராடுறேன். உன் கடனை அடைக்கிறதுக்கு 1000 மனிதன் வருவான். ஆனா உன்னை உருவாக்க எவனும் வரமாட்டான். உன்னை கல்லறைக்கு கூட்டிட்டு போறதுக்கு 10 பேர் தயாரா வெளியில நின்றுகிட்டே இருக்கிறான். நீ எப்ப கீழே விழுவ, உனக்கு ஒப்பாரி வைக்கிறதுக்கு தயாரா வீட்டு வாசல்ல 4 பேர் தயாரா நிக்கிறான். நீ சிறியவனா இருந்தாலும், பெரியவனா இருந்தாலும், நடுத்தர வயசா இருந்தாலும், நீ செத்துட்டன்னா ஒன்னும் பெருசெல்லாம் வருத்தப்பட மாட்டான். ஒரு வாரத்துக்கு வருத்தப்படுவான். கட்டின மனைவியோ குழந்தையோ எல்லாம் சேர்த்தான் சொல்றேன். நீ ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு சூழல்ல இல்லாம உன்னை உருவாக்கப்படணுங்கிறதுக்காக தான் நான் போராடுறேன். நீ புரிஞ்சுக்க. இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பேர் என்னுடைய காணொளி கேட்கிற அத்தனை பேத்துக்குள்ளையும் உங்களுடைய வறுமைக்கு ஏதோ ஒரு இடத்துல தீர்வு கொடுக்கல, உங்க நோய்க்கு ஏதோ ஒரு இடத்துல தீர்வுன்னா, அதை தாண்டி எனக்கு உன்னை உருவாக்கணும், உன்னை ஆளாக்கணும், உன்னை நான் பார்த்துக்கணுங்கிற கடமை என்கிட்ட இருக்கு. சூட்சமத்துல ஒவ்வொரு வினாடியும் உண்மையா தியானம் பண்றவங்க, உண்மையா இந்த பிரபஞ்சத்தை நினைக்கிறவங்க, இந்த பிரபஞ்சங்கிறது இந்த யூனிவர்சல்ல பிரபஞ்சத்தை நினைச்சா போதும். அந்த காலகட்டத்துல இந்த ரேடியேஷன்ல யார் இருக்கிறாங்களோ அவங்க வருவாங்க. இப்ப பிரபஞ்சத்தை என்ன நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை உண்மையா எவன் நினைச்சாலும் இந்த பிரபஞ்சம் தான் என்ன உருவாக்கி இருக்கு. நான் சூட்சமத்துல கண்டிப்பா அனுப்பேன். அந்த செயல் வடிவம் இருக்கும். அந்த செயல் உருவாக்கத்தை பண்ணி கொடுப்போம். அப்ப அவ்வளவு பெரிய செயல் இருக்குங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. தயவு செய்து தியானத்தை விளையாட்டா கூட நீங்க இதை பயன்படுத்தாதீங்க. இந்த உலகத்துல நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், தாய்ப்பாலோட இங்க உலகத்திலே இருக்கிற ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு மருந்து எதுனா தியானம். இந்த தியானம் சும்மா கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறது கிடையாதுங்க. ஒரு மனிதனுடைய பிறப்பையும் இறப்பையும் தீர்மானிக்கிறது. ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்தமான செயலையும் தீர்மானிக்கிறது. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தன்னுக்கிட்ட இருக்கிற ஒரு செயல் வடிவத்தை வேற ஒரு வடிவமா மாத்துறது, ஒரு புது சரித்திரத்தை உருவாக்குறது. வரலாறுங்கிறது நீங்க வரலாறா மாறணும். வரலாறை எழுதக்கூடாது, நீங்களே வரலாறா இருக்கணும். அதுதான் விஷயம். ஒரு புத்தகத்துல ஒரு 4 லைன்ல உங்க பேர் எழுதக்கூடாது. புத்தகமே நீங்களா இருக்கணும். அதுதான் நான் நினைக்கிறேன். என்கிட்ட இருக்கிற மாணவன் ஒரு 4 லைன்ல இருக்கிற தலைப்பு செய்தியா இருக்கக்கூடாது. அவனே செய்தியா இருக்கணும். அவனே முழு செயலா இருக்கணும். அவனே முழு வடிவமா இருக்கணும். அவனே ஒரு பெரிய ஒரு செயல் பாதைக்குரியவனாக இருக்கணும். பெரிய மாற்றத்துக்குரியவனா இருக்கணும். எல்லாத்தையும் தாங்க தெரிந்தவன் தான். 2 பக்கமும் அணை இருக்கும், நடுவுல தண்ணி ஓடும். அந்த கரைக்கு பலம் இருந்தாதான் அந்த ஆத்துக்கு பெருமை, அந்த கரைக்கு பெருமை. அந்த கரை பலம் இழந்துருச்சுன்னா அந்த ஆறும் சரி அந்த கரையும் சரி பலம் இல்லாம போயிடும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரைங்கிறது உங்க உடல், நதிங்கிறது உங்க உயிர். இது 2ம் பலமா இருந்தாதான் நீங்க சாதிக்க முடியும். என் வாழ்க்கையில நான் பல தருணங்களை சந்திச்சிருக்கிறேன், பல விஷயங்களை சந்திச்சிருக்கிறேன். மனம் இல்லாம போன மாற்றங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். அதே நேரத்துல என் வாழ்க்கையில மறக்க முடியாத தருணங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். உங்களை எப்படி இந்த பிரபஞ்சம் எல்லை இல்லாம பாக்குது. இந்த உலகத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னு இந்த பிரபஞ்சம் நினைக்குது. அதோட வெளிப்பாடு தான் என்னுடைய பிரசன்ட்ல இருக்கிற இந்த வார்த்தைகள், இந்த பேச்சுகள். இந்த உலகத்துல எந்த மூலையிலையும் எந்த மனிதனாலும் எனக்கு தேவையானதை கொடுக்க முடியாது. எனக்கு தேவையானது இந்த பிரம்மத்திலிருந்து தான் கொடுக்க முடியும். எனக்கு தேவையானது இந்த பிரம்மன் தான். எனக்கு இந்த பிரம்மம் என்ன ஆணையிடுகிறதோ அதுதான். அப்ப அந்த மனம் இல்லாத ஒரு நிலைக்கு மாறுறது எவ்வளவு பெரிய ஒரு சூழல், எவ்வளவு பெரிய விஷயம். மூளையில் இருக்கிற அந்த தலைப்பகுதிக்குள்ள இருக்கிற ஒரு எம்டினஸ், அந்த விஷயத்தை உருவாக்குறது மிகப்பெரிய விஷயம். என் தலைப்பகுதி பஞ்சமி திதி என்று நீல நிறமாக மாறுது. உள்ள இருக்கிற நரம்புகள், உள்பகுதியில் இருக்கிற பெடரிகள், இதெல்லாம் பெரிய மாற்றங்கள்.
வாழ்நாள்ல ஆன்மா அருங்கோண சக்கரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆன்மாவை சிவனாகவும் அருங்கோணத்தை முருகனாகவும், ஆன்மாவை சிவனாகவும் அருங்கோணத்தை பார்வதி தேவியாகவும் சொல்லியிருக்கிறோம். இப்ப நம்ம வாழ்க்கையில திருநெல்வேலியில தொடங்கி கன்னியாகுமரி, திருப்பரங்குன்றம், பழனி, ஏகப்பட்ட இடத்துல பண்ணி செஞ்சிருக்கிறோம். அப்ப அந்த ஆன்மா அருங்கோண சக்கரங்கிற உருவாக்குறதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட இடம், ஒரு பேஸ்மெண்ட் என்ன உருவாக்கின இடம் திருநெல்வேலி. அந்த திருநெல்வேலியிலேருந்து ஆன்மா அருங்கோண சக்கரமா உருவாடுவேன். ஆன்மா தனியாகவும் அருங்கோணம் தனியாகவும் என்னுடைய பயணம் இருந்துச்சு. அதற்கப்புறம் இந்த ஆன்மாவையும் அருங்கோணத்தை இணைக்கிறதுக்கு பல்வேறுபட்ட முறைகள்ல போராடணும், பல்வேறுபட்ட செயல்கள் போராடணும், பல்வேறுபட்ட விஷயத்துக்குள்ள ஆதிசக்தி கொஞ்சம் கூட சலிச்சிடாம இரவு பகல் தூங்காம என்னை உருவாக்குனாங்க. என்னுடைய மிகப்பெரிய செயலுக்கு காரணம் அந்த தேவி தான். அவ்வளவு பெரிய உருவாக்கம், அவ்வளவு பெரிய உழைப்பு, அவ்வளவு பெரிய செயல். உடல் இல்லாம இந்த உடலோட எத்தனையோ முறை நான் மாறி போயிருக்கலாம். ஒரு பக்கம் மனம், இன்னொரு பக்கம் ஆன்மாவும் ஒரு விதமா செயல்படும், மனமும் ஒரு பக்கம் ஒரு விதமா செயல்படும். மனதை முதல்ல நிறுத்தி அதுக்கப்புறம் ஆன்மாவையும் அருங்கோணத்தை இணைக்கிறதுக்காக அவ்வளவு பெரிய முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் அருங்கோணத்தையும் ஆன்மாவையும் இணைச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயமா நமக்குள்ள அந்த ஆன்மாவும் அருங்கோணமும் இணைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செயல் வடிவமாக சூரிய தன்மையில இது மாற தொடங்கிடுச்சு. அப்ப சூரிய தன்மையில மாறும்போது என்ன நிகழ்ந்துச்சுன்னா, நம்ம பெடரியில ஒரு சூரிய பிரகாசமாக ஒண்ணு மாறுனுச்சு. அப்ப அந்த சூரிய பிரகாசம் உள்ள வரும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஆன்மாவும் அங்க எரிக்கப்பட்டுச்சு, அருங்கோணமும் எரிக்கப்பட்டுச்சு. அதுதான் நீராவி தத்துவத்துல. அப்ப ஆன்மா அருங்கோணம் ரெண்டும் எரிக்கப்பட்டா அங்க என்ன நடக்கும்னா, அது ஜோதியாக மாறும், அது வெட்ட வெளியாக மாறும். இதுதான் செயல் வடிவம். அப்ப உலகத்திலே உயர்ந்தது ஆன்மா, உலகத்திலே உயர்ந்தது அருங்கோணம். இந்த ஆன்மாவையும் இந்த அருங்கோணத்தை தாண்டிய உயர்ந்த செயல் எதுன்னா பேரொளி, ஜோதி. அந்த ஜோதிங்கிறது ஆன்மாவையும் அருங்கோணத்தையும் நீங்க அந்த சூரியனாக இருந்து அத நீராவி தத்துவத்துல எரிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜோதியாக பார்க்க முடியும், ஜோதியாக மலர முடியும். அப்ப எவ்வளவு பெரிய லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ நீங்க இருக்குன்னு பார்த்துக்கங்க. என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த எப்படி பகிர முடியும், நான் உங்கள்கிட்ட நேரடியாக ஒரு சாதாரண எளிய தமிழ் முறைகள்ல உங்ககிட்ட நான் விவாதிக்கிறேன், உரையாடுறேன். ஒவ்வொரு தியானம் பண்ணுகிற மாணவனுக்கும் இது ஒரு பொக்கிஷம், இது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட், மிகப்பெரிய ரகசியம். ஒரு தலை பகுதியில ஒரு பெடரியில சூரியனாக மாறுது, அண்டகோடி சூரிய பிரகாசம். நீங்க வாழ்க்கையில மனம் நின்னவனை கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆன்மாங்கிறது, உயிர்ங்கிறது, அருங்கோணங்கிறதுலாம் பெரிய செயல். இந்த செயலையே ஒருத்தர் எரிக்கிறான், எரிச்சுட்டு தான் ஜோதியா மாற முடியும். அப்ப பார்த்துக்கங்க எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கு, எவ்வளவு பெரிய உண்மை இருக்கு. இந்த தலைக்கு மேல எவ்வளவு பெரிய அதிசயங்களை நமக்கு பெரியவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த பொக்கிஷத்தை, இந்த ரகசியத்தை நான் வச்சுட்டு ஒன்றும் பண்ண போறதில்லை. பின்னாடி வர்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதை அடையிறானோ அடையலையோ இந்த உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கணும். இந்த மனித குலம் மேம்படணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதனும், வெள்ளைக்காரன், கருப்புக்காரன், அந்தக்காரன், இந்த எனக்கு எதுவும் கிடையாது. உலகத்தில் பிறக்கப்பட்ட அத்தனை மனிதனும் எங்கேயாவது ஒரு இடத்துக்குள்ள ஒரு உயர்ந்த செயலுக்குள்ள போகப்படணும் அப்படிங்கிறதான் அதோடைய நோக்கம். மனித குலம் மேம்படணும், மனித குலம் நல்வழி அடையணும். இதுதான் பிரபஞ்சத்தோடைய நோக்கம். இந்த பிரபஞ்சத்துடைய உருவாக்கம், இந்த பிரபஞ்சத்துடைய எண்ணம், இந்த பிரபஞ்சத்துடைய செயல். எண்ணமே இல்லாததுதான் பிரபஞ்சம். ஆனா அந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு செயல் இருக்கு. அந்த செயல் வடிவத்தை தான் நான் என்னன்னு சொல்றேன். அந்த செயல் என்னன்னா, ஒவ்வொரு யுகங்கள்லையும் இந்த உலகம் புதுப்பிக்கப்படணும், இந்த உலகம் மாற்றப்படணும், இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் நல்வழியாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதோட வெளிப்பாடு தான் என்னுடைய மாற்றத்துக்குரிய இருக்கிறதும் நான் செய்கிற பணியும். நான் செய்கிற ஒவ்வொரு பணியோடையும் இதுக்கு சுப்ரீம் பவர், இதுக்கு உரிமை, இதுக்கு அனுமதி, இதுக்கான எல்லா செயலையும் கொடுத்தது ஆகாயத்துல வெட்ட வெளியில இருக்கக்கூடிய இந்த பிரம்மம் தான். இந்த பிரம்மத்தால மட்டும்தான் எனக்கு கொடுக்கிற அந்த பணியை நுட்பமா மக்கள்கிட்ட சொல்றேன், மக்கள்கிட்ட பேசுறேன். மீண்டும் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு உரையாடல், இந்த மாதிரி உங்களோட நெருக்கமா இருக்கிறது கிடைக்காது. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும், நீங்க எல்லாரும் தயாராகணும். அதற்கு நீங்க பார்த்துடுங்க. வெறும் ஆசைக்கான தியானம், வெறும் கற்பனைக்கான தியானம்,
பல்வேறுபட்ட புத்தகத்தை படிச்சுட்டு பல்வேறுபட்ட யூடியூப்ல இருக்கிற செயல்களை பார்த்துட்டு தயவு செய்து தோத்து போயிடாதீங்க. நீங்க தோத்து போயிடுவீங்க. ஏன்னா இந்த உலகத்துல ஒவ்வொருத்தனுக்கும் சூட்சம குரு கிடைக்கிறது கஷ்டம். எவனுக்கு சூட்சம குரு கிடைக்குதோ அவன் ஜெயிப்பான்னு அர்த்தம். சூட்சம குரு இல்லாதவன் இந்த உலகத்துல ஜெயிக்கவே முடியாது. சூட்சமத்துல ஒரு குரு வருவார்னு வேணா சொல்லுவாங்க, செத்தவன் சூட்சமத்துல வரமாட்டான். சமாதியில இருக்கிற நிறைய பேருடைய குருநாதர்கள், அந்த பரம்பரையில இருக்கிறவங்க புத்தகத்தை வச்சுட்டு எங்க குருநாதர் சமாதி அடைஞ்சிட்டாரு, அவர் சூட்சமத்துல வருவாருங்கிறான். செத்து போனவன் வரமாட்டான். அவன் சமாதி அடையில அவன் செத்து போனான். நிறைய குருமார்களையோ நிறைய ஆசிரமங்களையோ நான் விமர்சனம் பண்றதுக்கு முக்கியமான காரணம், அவன் செத்து போனவன். அவன் செத்து போனவன்னு உங்களுக்கு தெரியாது. அவனுடைய தியானமும் செத்து போச்சு, அவனும் செத்து போயிட்டான். அதனால நீங்க பார்த்துக்கங்க. சூட்சமத்தில் இருக்கிற குருவை சாதாரணமா நினைக்காம கிடைக்கிற விஷயத்தை பயன்படுத்தி ஒரு நல்ல செயலா மாறுறதுக்கு, இயல்பா யதார்த்தமா ஒரு மனிதன் மாறி வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பதட்டத்தை முதல்ல வெளியிடுங்க, ஆர்வத்தை வெளியிடுங்க. ஒரு வேற மாதிரி இருக்கிற செயலை மாத்திட்டு இயல்பு மாறுங்க. ஒரு சந்திப்பு, நானும் நீங்களும் சந்திப்பு, நானும் நீங்களும் பேசுறது, நானும் நீங்களும் பயணிக்கிறது, இது எல்லாமே இயல்பா இருக்கணும், தானா நடக்கணும், இயற்கையா நடக்கணும். அதுக்குள்ள செயற்கையே வரக்கூடாது. எந்த செயற்கைத்தனமான எந்த செயலையும் நீங்க செலுத்தாதீங்க. உங்க வாழ்க்கையில செயற்கையிலிருந்து நீங்க விடுபடுங்க. நீங்க இயல்பா மாறுங்க. அப்புறம் உங்க வீட்டுல உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வேற மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள உங்களை கவனிப்பாங்க. அப்புறம் சூட்சமத்தில் இருக்கிற குரு உங்களை எப்பொழுதும் பின்தொடர்வார், உங்களை வழிநடத்துவார். நீங்க இயல்புக்கு மாறுங்க, எல்லாம் மாறும். இயல்புக்கு மாறாம எப்படி வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழலாங்கிற ஒரு சூழலுக்கு போகாதீங்க. ஒரு நல்ல சூழலை சந்திப்போம்.